கருதுவதே நெஞ்சே காலம் கருதுவதே தடையாதும் இல்லா தலைவனை காணக்கே தடையாதும் இல்லை கண்டாய் நெஞ்சே தடையாதும் இல்லை கண்டாய் கையுள்ள மோதத்தை வாயுள்ள மோதாக்க பயுள் உனக்கென்னையோ நெஞ்சே பையுள் உனக்கென்னையோ என்னும் இல்லாதனை யார் கண்டனை இதற்கே என்னும் இல்லாதனை யார் கண்டனை இதற்கே உண்ணுவதென்னை கண்டாய் நெஞ்சே உண்ணுவதென்னை கண்டாய் நெஞ்சே அடகு நாளில்லாத அமர்ந்ததை காணக்கே தொடங்கு நாள் நல்லதன்றோ நெஞ்சே தொடங்கு நாள் நல்லதன்றோ நெஞ்சே தொடங்கு நாள் நல்லதன்றோ அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வளரார் தெய்வத் திருவடிகளே சரணம் சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. మధ్యాహ్నం పడినాము அன்புடைய அன்பர்களே, இன்று இந்த திங்களில் முதல் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஒரு சிறப்பான நாள், ஒரு முக்கியமான நாள். அந்த வகையில் இன்று சொற்பொழிவு அமைத்திருக்கிறோம். இந்த சொற்பொழிவு ஆற்றுவதற்காக டாக்டர் சு சிவகுமார் அவர்கள் களப்பூரிலிருந்து வந்திருக்கிறார்கள். அவரோட அன்பர்களும் வந்திருக்கிறார்கள். சிவகுமார் அவர்கள் சுத்த சன்மார்க்கத்தின் ஒழுக்கம் என்ற தலைப்பில் அவர் பேச வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களை பேசுவதற்காக அழைக்கிறோம். சார் உட்காந்துக்கோங்க, நீங்கள் கூட சேர் போட்டுருங்க. சார் கூட உட்காந்துக்கிட்டோம் இங்கே. சார் வாங்க சார், நாகராஜ் ஒரு சேர் போட்டுருங்க. சார் ரெண்டு பேர் போட்டுருங்க. எங்கே இருக்குது அருட்பா அருணாசலம் அவர்களும் பழைய விருந்தாளி. ஏன்னா அவரை பற்றி நான் எதுவும் சொல்ல தேவை. அவர் நம்மவர், அவர் நம்மவர். அதனால் அவரையும் இது இங்கே விஜயலட்சுமி, இது எனக்கு மறைக்குது. அது என்னோட கண்ட்ரோலில் தான் வச்சுக்கணும். நீங்கள் இன்ட்ரோடக்ஷன் பண்ணி பேச அப்புறமா விடுங்க. நீங்கள் இன்ட்ரோடக்ஷன் நீங்கள் பண்ணுங்க. டிசம்பர் அருட்பெருஞ்சோதி
தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. சவுண்ட் கரெக்டாக வஞ்சமரு நெஞ்சினிடை எஞ்சதட வெஞ்சு திரள் மஞ்சுர விளங்கும் பதம் வந்தனை புந்தியவ தந்துய தவிர்ந்திடவுள் மந்தனவிற்றும் பதம் மாறில் ஒரு மாறன் உளம் ஈரின் மகிழ் வீரியிட மாறி நடமாடும் பதம் மரக்கருணையும் தனி அறக்கருணையும் தந்து வாழ்விக்கும் ஒன்மை பதம் எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தன்னையே ஏத்து. வருகை தந்துள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, இந்நிகழ்ச்சியினை இத்துணை சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் ஜெகநாதன் ஐயா அவர்களே, இந்த சங்கத்தினுடைய தலைவர் அவர்களே மற்றும் பொறுப்பாளர் அவர்களே, உங்கள் அனைவருடைய பொற்பாத கமல மலர்களை அடியே இந்த இனிய நேரத்திலே